கோலியாத் வந்து நின்று சொல்றான், ஒத்தைக்கு வா அப்படிங்கிறான். நீங்க உங்க டீம்ல இருந்து ஒரு ஆள் அனுப்புங்க. நான் தோத்துட்டேன்னா நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமை, நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை. இப்படி சொல்லும் போது யாருக்குமே நிக்க முடியல, எல்லாரும் ஓடுறாங்க. 41வது நாள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது அங்கே வருகிறார். தாவீதுக்கு இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 17:23 பார்க்கும்போது அவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் பெலிஸ்திய வீரன் வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னார். அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? அதை தாவீது கேட்டான். அவ்வளவுதான் இருக்கும். தாவீது கேட்டான், ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. தாவீது யுத்த களத்துல கேட்ட முதல் வார்த்தையை திரும்பி போக பண்ணக்கூடிய வார்த்தை. ஏன் அந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் சேனையை என்ன செய்து வைத்து தெரியுமா? 24வது வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். தேவ பிள்ளைகளே, பிசாசானவன் தேவ பிள்ளைகளை தளர பண்ண, விசுவாசத்தை விட்டு வழி விலக பண்ண அவன் இப்படிப்பட்ட சத்தங்களை கேட்க பண்ணுவான். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார், என் ஆடுகள் அந்நிய சத்தத்துக்கு என்ன செய்யும் தெரியுமா? அது கேட்காது. நம்ம தாவீது அதை கேட்டான், ஆனா எந்த ரியாக்ஷன் தாவீது கிட்ட வரல. அதுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணதான் அந்த வேர்டு நமக்குள்ள போகும். தாவீதுக்குள்ள அந்த வேர்ட போக கூடாதுங்கிறதுல தாவீது கிளியர். தாவீது பாருங்க, சிங்கத்துக்கு வாய்க்குள்ளேருந்து ஆட்டுக்குட்டி எடுக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு துணிச்சல், தைரியம் இருக்கு. அவன் இப்படி பேசும்போது தாவீதுக்கு விறுவிறுன்னு தான் வருது. ஆனா தாவீது பதில் சொல்லல, அமைதியா இருந்துட்டு இருக்கிறான். இவனை கொன்று இந்த நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இதுதானே கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க. சொன்னாங்க. எஸ், தாவீது திரும்ப கேட்கிறது. பெலிஸ்தியன் சொன்ன காரியத்தை திரும்ப கேட்க விரும்பல. நம்ம என்ன சொன்னேன்னு கேட்கும் போது திரும்ப கூட 4 வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க. அதை திரும்ப கேட்க விரும்பல. ஆனா நற்செய்தி இருக்கு பாருங்க, ஃபியூச்சர் இருக்கு பாருங்க, அதை அவன் திரும்ப கேட்கிறான். ஆமா, என்ன செய்வாங்க? திரும்ப கேட்க யாருக்கு கோவம் வந்துட்டு தெரியுமா? தாவீதுக்கு, சகோதரனுக்கு கோவம் வந்துட்டு. சில செய்தியை நம்ம திரும்ப கேட்டா வீட்டுல இருக்கவங்களுக்கு கோவம் வரும். என்ன, அதை தானே முடிஞ்சதை போட்டு திரும்ப கேட்டுட்டு இருக்க. அதான் முதல் சர்வீஸ் கேட்டல, 2வது சர்வீஸ் கேட்டுட்டு இருக்க. விசுவாசம் உள்ளவன் ஆகும் வரை வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.